ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானு சௌமி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு தால் ரெசிபி பார்ப்போம். இந்த தால் வந்து சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடுகளில் இந்த மாதிரி தான் தால் செய்வோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் முதல்ல சப்பாத்திக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். தால் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. நான் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 3 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தால் ரெசிபியை வந்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட போட்டிருந்தேன். நான் அது பிகினிங் வீடியோன்றதுனால சரியாக எனக்கு வந்து வாய்ஸ் வந்து சரியாக வரல. ஸோ அதனால தான் நான் மறுபடியும் இந்த வீடியோ ரெடி பண்ணி போடுறேன் உங்களுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தால். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. அது எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. ரொம்ப சூப்பரான தால். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதில் தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வேகணும். அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்துச்சுனா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தாலுக்குன்னு இல்லை, பொதுவாக எல்லாத்துக்குமே தக்காளி நல்லா வெந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி இப்போவே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. மேற்கொண்டு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கொத்தி விட்டு வதக்கிக்கலாம் நம்ம. தக்காளி நல்லாவே வேகட்டும். தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க, பச்சை வாடை போகிற அளவுக்கு. உங்களுக்கே தெரியும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுன்னு. ஏன்னா இந்த தாலுக்கு வந்து தக்காளி நல்லா வதங்கியிருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தால் வந்து ஒரு நிமிஷம் நல்லா ரெடி ஆகட்டும், நல்லா வேகட்டும். அப்போ தான் நம்ம ஏற்கனவே மசாலா போட்டு வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த தாலோட சேர்ந்து வரும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம தால் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.